பெறலாம். புயல் தொடர்பான அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாமல்லபுரத்தில் மின் விநியோகம் என்பது தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. முன்பாக பெஞ்சல் புயல் என்பது இன்று பிற்பகலில் மாமல்லபுரம் காரைக்கால் இடையேதான் கரையை கடக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலில்தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாமல்லபுரத்தில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. திருப்போரூர், மாமல்லபுரம், திருக்கழுக்குன்றம் துணை மின் நிலையங்களில் மின்சாரம் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராபர்ட்டிடம் கேட்கலாம். ராபர்ட், முழுமையான விவரங்கள். கண்டிப்பா சிவரஞ்சனி, இன்று அதிகாலை முதல் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படும் நிலையில தற்போது 6:30 மணி வரை மின்சாரம் சீரான நிலையில் இருந்தது. தற்போது காற்றின் வேகம் அதிகரித்துள்ளது. அங்கங்கே மரங்கள் சாயக்கூடும் மற்றும் மின் வயர்கள் அருந்து விழக்கூடும். காற்றின் வேகத்தின் காரணமாக தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருக்கழுக்குன்றம், திருப்போரூர், மாமல்லபுரம், அதே மாதிரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள துணை மின் நிலையங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராபர்ட். 3 துணை மின் நிலையங்களிலிருந்து மின்சாரம் பெரும் பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாமல்லபுரத்தில் தற்போது உள்ள சூழல் குறித்து செய்தியாளர் ரகுவரனிடம் தொடரலாம். ரகுவரன், முன்பே அங்கு இருக்கக்கூடிய சூழல் குறித்தும் அங்கு மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கும் வசதிகள் குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். நீங்கள் தொடரலாம். சிவரஞ்சனி, கரையை இந்த மாமல்லபுரம், இந்த பாண்டிச்சேரி, காரைக்காலுக்கு இடையே தான் இந்த பெஞ்சல் புயலானது கரையை கடக்க இருக்கிறது. கரையை கடக்கும் போது பார்த்தீங்கன்னா சுமார் 90 கிலோமீட்டர் வரை இந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால மக்கள் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதற்கு ஆரம்ப கட்டமாகவே நீங்க தற்போது பார்க்கலாம். தற்போது கடல் அலை எந்த அளவுக்கு பொங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். அதிக காற்றுடன் கூடிய கடல் கொந்தளிப்பானதை இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் இந்த பகுதிக்கு வரக்கூடாது அப்படின்றதுனால போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த மாமல்லபுரம் கரையை ஒட்டிக்கூடிய இந்த பகுதி நம்ம ஒளிப்பதிவாளர் விக்னேஷ் காட்டிட்டு இருக்காரு. அந்த பகுதி தான் மாமல்லபுரம், அந்த கோவில் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியை சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த சூறைக்காற்றுடன் கூடிய அந்த கடல் கொந்தளிப்பு இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் ராட்சச அலைகள் மோதிட்டு இருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய படகுகள் பத்திரமாக எடுத்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு படகுகள் முடிந்தவரை பார்த்தீங்கன்னா கரையின் ஓரமாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மின்சார துண்டிப்பு அதிகாலை முதல் ஏற்பட்டது. அதனால மின்சாரம் இந்த பகுதியில் எங்கேயுமே மின்சாரம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்க தங்கியிருக்கக்கூடிய ரெசார்ட்ல தங்கியிருக்கக்கூடியவங்க, ஏன்னா இது மாமல்லபுரம் ஒரு சுற்றுலா பகுதி. இங்க ரெசார்ட்ல தங்குவதற்கான, ஏன்னா வீக்கெண்ட்னால ரெசார்ட்ல தங்குவதற்கு ஏற்கனவே புக் பண்ணிருக்கவங்க தங்கியிருக்காங்க. அவர்கள் யாருமே இந்த கடற்கரை பகுதிக்கு வர வேண்டாம் என்ற அந்த எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது. ஏன்னா கடலின் சீற்றம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த புயலானது சுமார் ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நிலையில மாமல்லபுரம் இந்த கடல் பகுதியை கரையை ஒட்டிதான் அந்த புயலானது கரையை கடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில கடல் கொந்தளிப்பாக இருப்பதையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ECR சாலையில பயணம் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ECR சாலையில பயணம் செல்வதும் காலை முதல் தடை செய்யப்பட்டிருக்கிறது. தேவையில்லாமல் மக்கள், ஏன்னா இந்த மாமல்லபுரம், மரக்காணம், புதுச்சேரி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே தேவையில்லாமல் வெளியே வேண்டாம். ஏன்னா அசம்பாவிதங்கள் நடைபெறுவதற்கு, ஏன்னா மரங்கள் விழுந்து விடுவரும். அது மட்டும் இல்லாமல் காற்று அதிகமாக வீசுவதனால அந்த மின்சார உயர்கள் உடைந்து விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால மக்கள் யாரும் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராட்சச அலைகள் அந்த பாறைகளில் மோதக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்கலாம். அந்த எந்த அளவுக்கு அலைகள் ஒரு 10 அடி உயரத்துக்கு எழுந்து ராட்சச அலைகள் தொடர்ந்து வேகமாக அந்த கிராமப்புற பகுதிகளில் கூட அந்த அலைகளின் தாக்கம் இருப்பதை பார்க்க முடிகிறது.
குறிப்பாக இந்த பகுதிகளில் நாம் இருக்கக்கூடிய இந்த மகாபலிபுரம் போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மீனவ கிராம மக்கள் வந்து அந்த பகுதிகளில் இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான வசதிகளுடன் கூடிய அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக அனைத்து துறையின் சார்பாக வருவாய்த்துறை, பேரிடர் மீட்புத்துறை, மருத்துவத்துறை போன்ற துறைகள் இணைந்து, மாவட்ட நிர்வாகம் இணைந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து தங்க வேண்டும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காற்று தற்போது அதிக அளவில் வீசப்பட்டிருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதிக அளவு அந்த காற்றின் தாக்கத்தினால அடித்து கொண்டிருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. சிவரஞ்சனி, தற்போதைய நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி ரகுவரன்.